நீங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமான்னு வந்து கேட்டாங்க. காலையில 8:30 மணிக்கு வந்தாங்க. எங்களுக்கு எதுவும் தெரியாது சார் அப்படின்னு. நீங்க எங்கேம்மா போனீங்கன்னா, நான் வேலைக்கு போயிட்டு நைட்டு 11 மணிக்கு வந்தேன். அவனுக்கு கால் பண்ணி இந்த வரேம்மான்னு சொல்லி அப்புறம் நான் 11 மணிக்கு தான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் அவன் கால் பண்ணேன், வரேம்மான்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. திருப்பி அந்த காலையில் 3 பேர் ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்ஐ. ஆமாம், இன்ஸ்பெக்டர் பேர் வந்து குமரவேல் பாண்டியன். அப்புறம் குகன் ஒரு எஸ்ஐ வந்தார். அந்த டிரைவர் பேர் எனக்கு தெரியல. ஒரு எஸ்ஐ, ஒரு டிரைவர் இன்ஸ்பெக்டர் குமரவேல் பாண்டியன். என்னை வந்து என்கிட்ட கேட்டாங்க. நான் எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். நடிக்காதம்மா அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. இல்லை சார், உண்மையிலே எனக்கு தெரியாது. நான் 11 மணிக்கு தான் வந்தேன். நைட்டு வந்ததுலேருந்து நான் அவனை பார்க்கல. ஃபோன் பண்ணேன், வரேம்மான்னு. கொஞ்ச நேரத்தில் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீ வாமான்னு கூப்பிட்டாங்க. உங்கள் வீட்டுக்கார் நம்பர் கொடுன்னு கேட்டாங்க. அவர் இல்லையா? அவர் இல்லை, வெளில ஜாமான் வாங்க போயிருக்காரு கடைக்கு. அவர் வெளில போயிருக்காரு ஜாமான் வாங்கன்னு சொன்னேன். அப்புறமா நம்பர் கொடுன்னு வாங்கி பேசிட்டு அவர் நான் இந்த இங்கே தான் பஸ் ஸ்டாண்டில் பேக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதோட அந்த குக்கர் செய்யுங்கிறது வேகமாக ஓடிட்டார். ஓடி அவரை ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இவர் என்னையை கூப்பிட்டாரு. நான் சொன்னேன், அவர் தான் போயிட்டார்ல, அப்புறம் இருக்கு என்னையை கூப்பிட்டுருங்க அப்படின்னு. அதோட கொஞ்சம் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினார். ஜாதியை சொல்லி, இவனுக்குலாம் இவ்வளோ திமுரு, நீ என்னம்மா நீ வாரியா இல்லையா அப்படின்னு. இல்லை சார், நான் நைட்டி வேறு போட்டேன். சும்மா வாமா வந்து ஏறுமான்னு சொன்னார். இல்லை சார், நான் நைட்டியவாது மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ சாரி கட்டிக்கிருந்தேன். அப்புறம் இவ்வளோ நேரமாக சாரி கட்டுற அப்படின்னு கொஞ்சம் இது பண்ணி டார்ச்செல்லாம் திட்டினாங்க. அப்புறம் அவங்க டிரைவர் பார்த்துட்டு, ஆமாம் சாரி தான் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்ததோட பார்த்து சொல்லவும் அப்போ நின்றுட்டு இருந்தாரு. அதோட என் வண்டியில் ஏறுன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போகையிலேயே வண்டிக்குள்ளே என்னை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினாரு. பையனையும் திட்டிட்டு, உன் பையன் என் கையில் கிடச்சா கை காலை உடச்சி அவனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆமாம், அதோட சரி கோவத்தில் சொல்கிறாங்க, நமக்குள்ளே தப்பு நான் ஒன்று பேசாமல் இருந்துட்டேன். அப்போ திட்டாதீங்க சார், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது சார், திட்டாதீங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அதையும் கேட்கல. அப்புறம் திட்டிட்டு அப்புறம் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் என்னை உட்கார வச்சுருந்தாங்க. உட்கார வச்சுட்டு உன் பையனுக்கு வர சொல்லுவாங்க. ஃபோன் வச்சுருக்கீங்களா சார், நீ எப்படி சொன்னீங்க, யார்கிட்ட சொன்னேன், அந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃப். அவர் இன்னொரு இடத்துல அங்கே வச்சுருந்தாங்க. ஆமாம், என்னையை பார்க்க வராது. அப்புறம் திருப்பி நீ வர சொல்லி யாருக்காவது ஃபோன் பண்ணி அப்படின்னா, அவன் சொந்தக்காரங்களுக்கு யாருக்கும் போகலை சார் அப்படின்னு சொன்னேன். நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். திருப்பி அப்போ இப்படி 2 பேர்த்தையும் இங்கேயே உட்கார வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி அவனை தேடி கண்டுபிடிப்போம், என்னை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவர் கெட்ட வார்த்தை சொல்லி எனக்கு திட்டிட்டு இப்படி அடிக்கிற மாதிரி இப்படி எந்திரிச்சிட்டு அதோட உட்காந்துட்டாரு. திருப்பி என்னையை மட்டும் அனுப்புங்க சார், நான் போய் அவனை எங்கே இருக்கேன்னு தேடி கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வரேன். அப்போ மணி 11:30 அதோட அப்புறம் சத்தம் போட்டுட்டு திருப்பி நான் என்னை அனுப்புங்க, நான் போயிட்டு வரேன்னா நீ போனேன்னா திருப்பி 4 மணிக்குள்ளே நீங்கள் வந்துடணும், பையன் இருந்தால் கூட்டிகிட்டு வா, இல்லைன்னா நீ வந்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சார், நான் வரேன்னு சொல்லவும் அப்புறம் ஒரு லேடி வந்து வரணும்னு சொல்லிட்டு வரல. அவங்கள வேறு இடத்துல வச்சுருந்துருக்காங்க போல, எனக்கே தெரியல. தனியாக தான் இருந்தேன். அப்புறம் அந்த எஸ்ஐ பஞ்சவரன் அவங்க வந்து என்னை கூப்பிட்டு வர சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் மட்டும் போய்க்கிறேன் சார், இவங்களை பார்த்தாலும் அவன் எங்கேயும் இருந்தாலும் நான் தேடி போனேன், இவங்களை பார்த்துட்டு வர மாட்டேன், நான் வேணால் கூட்டிகிட்டு வரேன். இல்லைம்மா நீ அவங்களோடையே போ, அவங்க வந்து உன்னை வீட்டில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் எங்கள் வீட்டுக்காரர் பார்த்துட்டு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு. அவரை பார்த்து நீ என்ன பேச போகிற அப்படின்னு சொல்லி திட்டினாரு. இல்லை, நான் வந்தது கூட அவர் தெரியாது, நான் வந்துட்டு நான் தம்பியை போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அலோவ் பண்ணாங்க. நான் போய் அவர்கிட்ட சொல்லிவிட்டு வந்து என்னை கொண்டு அவங்க விட்டுட்டு அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வீட்டில் வந்து அந்த அக்கா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறமா திருப்பி 4 மணி ஆகும்போது வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன்கிட்ட நான் கேட்டேன். அண்ணன் என்னை வர சொன்னாங்க, நம்ம கரெக்டாக இருக்கணும்ல அப்படின்னு சொன்னாங்க.
இல்லை கண்ணே இங்கே இருக்காதுல்ல, நீ இரு, நான் வந்து வக்கீல வச்சு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு. உடனே அவர் வரலைன்னா கரெக்டாக 4 மணிக்கு வர சொன்னாங்கன்னு சொன்னேன். நான் பேசிக்கிறேன்ப்பான்னு சொல்லவும் அதோட நான் போகலை. அப்புறம் நைட்டு 9:30 மணிக்கு தான் எங்கள் வீட்டுக்காரர் வந்தார். வந்தவுடனே என்னாச்சுன்ற மாதிரி கேட்டேன். கேட்டப்போ அவர் சொன்னார், தம்பியை பார்த்தீங்களான்னு கேட்டேன். அவனை பார்க்கல, குணா தான் வந்தான். வந்தோடனே அவன்கிட்ட கேட்டேன் எங்கன்னு. அவன் தெரியலேன்னு சொல்லிட்டு போலீஸை பார்த்தேன். அவங்க எல்லாரும் சுற்றி வளைச்சி வாடா வாடான்னு கூட்டிகிட்டு அவர்கிட்ட என்ன பேசுகிற வாடான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. தம்பி கூட போனோம்னா அவங்க நம்ம இந்த தெரு சேர்ந்து. அதுக்கப்புறம் சொல்லவும் நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் எங்கே சார் என் பையன்னு. நீங்கள் போங்க போங்க நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லவும், இல்லை அவன் எங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. 9 மணி வரைக்கும் அவர் அங்கே தான் வச்சுருக்காங்க. இல்லை இவர் வந்தோடனே நான் கேட்கவும் அவர் எல்லாம் சொல்கிறேன் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இவங்களை வந்து கூப்பிட்டு போயிட்டு மதியமே அனுப்பிடுறாங்க. முன்னாடி அவரை 9 மணி வரை வச்சுருக்காங்க. 9 மணிக்கு வைக்கல தான் அந்த குணான்ற கூட இருக்க பையன் உள்ள ஸ்டேஷனுக்குள்ளே கூப்பிட்டு வரும்போது அவர் அந்த நேரம் லைட் ஆஃப் பண்ணதான் வச்சுருக்காங்க. அப்போ என்ன குணா போகிற மாதிரி இருக்கே, குணா எங்கே பையன் அப்படின்னு கேட்கும்போது போலீஸை பார்த்துட்டு, ஆமாம் இவர் ஐடென்டிஃபை பார்த்துட்டு கேட்குறாரு குணாட்டா. ஆனால் குணா பதில் சொல்லலையா தெரியல. போலீஸுக்கு பயந்துக்கிட்டு, ஆமாம் போலீஸுக்கு பயந்துக்கிட்டு போலீஸை பார்த்து தெரியல அப்படின்ட்டு போனதான். அதுக்கு பிறகு அவரை பேசலாம். அதோட அவரை வீட்டில் அனுப்பிச்சிட்டாங்களா கண்ணனா? ஆமாம் ஒரு 9-9:30 போல அனுப்பிவிட்டாங்க. அதை வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு நடந்ததுதான். ஆமாம் என்கிட்ட வந்து சொன்னார், இந்த மாதிரி சொன்னாங்க, அதோட நான் வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ 2 நாள் ஆச்சு நான் குளிக்கலைன்னு சொன்னேன். சரி நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க, நான் சாப்பாடு செய்கிறேன், பாப்பா வேறு காலேஜ்லேருந்து வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அப்போ 11 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி உங்கள் பையன் ஹாஸ்பிட்டலில் வந்து கால் விழுந்து அங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி இவர் ஃபோன் வந்துச்சு. இல்லை ஃபோன் வந்ததுன்னா அந்த ஆம்புலன்ஸில் உள்ளவர், போலீஸ்காரங்க இல்லை, அந்த ஆம்புலன்ஸில் உள்ளவர் தெரிஞ்சவர் இந்த பக்கம் இருக்காங்க. அவர் வந்து என் குழந்தைனுக்கு ஃபோன் பண்ணி, பாவனே அவன் அப்பாவை கூப்பிடுங்கன்னு அழுகிறத பார்த்தா எனக்கே கஷ்டமாக இருக்குது, நீங்கள் போய் பாருன்னு சொல்லிட்டு என் குழந்தைனுக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போ என் குழந்தைனை நான் சொன்னேன், நீ போயிட்டு வா, அவர் இப்போ தான் வந்தார், அவருக்கு கொஞ்சம் கோபமாகவும் இருக்காரு, நீ போய் அவன் பார்த்துக்கணும். அவன் ஃபேமிலி பக்கத்தில் இருக்கான், அவன் 2 குழந்தைங்க வச்சுட்டு இருக்கான். ஆனால் இன்னியாரவத்தில் நான் எப்படி போக முடியும், பஸ்ஸெல்லாம் இல்லை. அதனால நான் காலையில் போகிறேன்னு சொல்லிட்டு அவனும் போகணும். திருப்பி நான் காலையில் போகலை. திருப்பி காலையில் எழுந்திரிச்சு எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வர்றதுக்கு முன்னாடியே இந்த நியூஸ்லாம் ஆமாம் காலையில் வந்து அதோட சரி கிளம்புவோம், பிள்ளை சிவகங்கை வச்சா நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பக்கத்து வீட்டை சொல்கிறாங்க, இந்த மாதிரி நியூஸ்லாம் வருது ஆண்டி, நீ சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லுவாங்க. என்னக்கான்னு சொல்லி சொல்லவும், இந்த மாதிரி கால்லாம் உடஞ்சி ஆஸ்பத்திரியில் ஏற்றுற மாதிரி நியூஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லவும் தான் நான் அழுதுட்டு சரி சீக்கிரம் கிளம்புவோன்னு நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அப்போ திருப்பி கொஞ்ச நேரத்தில் ஃபோன் பண்ணி, நாங்கள் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்திருக்கோம் உங்கள் பையனை, நீங்கள் இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், இல்லை சிவகங்கை ஜிஹெச்சில் வச்சுருக்கோன்னு சொன்னாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லைம்மா நாங்கள் இங்கே கொண்டு வந்துட்டோம், யாருன்னு சொன்னோம் உங்களுக்கு சிவகங்கையெல்லாம்? அங்கெல்லாம் இல்லைம்மா, அங்கேருந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம், நாங்கள் மதுரை ஜெயில் கொண்டு போக போகிறோம், நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. சிவகங்கையே நாங்கள் போகலை, கிளம்பிட்டு தான் இருக்கோம். ஃபோனில் ட்ரெஸ் எடுத்து வர சொல்லி இங்கேருந்து ஒரு போலீஸ்காரங்க பேசுனாங்க, யாரும் என்ன தெரியல, நாங்கள் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம். ஆமாம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் மதுரை ஜெயிலுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அவனுக்கு தான் கால் உடஞ்சிருக்குன்னு சொன்னாங்களே, சிவகங்கை ஜிஹெச்சில் இருக்குன்னு சொன்னாங்க, நாங்கள் அங்கே தான் கிளம்பிட்டு இருக்கோம், அங்கெல்லாம் இல்லை, நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம், நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்லவும் திருப்பி நான் எங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணுறேன். என்னென்ன அங்கே ஸ்டேஷனில் இப்படி சொல்கிறாங்க, ட்ரெஸ்ஸை கொண்டு இங்கே வாங்கன்னு சொல்லி தம்பியை அங்கே வச்சுருக்காங்க, நான் எங்கே போகிறேன்னு தெரியலண்ணே அப்படின்னு சொல்கிறேன். சரின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் வந்து ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போகிறாங்க. நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன், நீ கிளம்பு, நீ ஆஸ்பத்திரிக்குன்னா அங்கே போகிற மாதிரி இருந்தால் நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போயிடுறாங்க. போயிட்டு அந்த இடையில ஒரு ஃபோன் வருது, நாங்கள் வந்து போலீஸ் பேசுகிறோம், நாங்கள் உங்கள் பையனை நாங்கள் மதுரை கொண்டு போகிறோம், நாங்கள் திருப்பணம் தாண்டி கொண்டு போயிட்டுருக்கோம், நீங்கள் வந்து பார்க்கணுன்னா அங்கே வந்து பாருங்கள், நீங்கள் ஒன்றும் இல்லை மெதுவாக நிதானமாக வாங்க, நாங்கள் வெளியில் நாங்கள் போயிட்டோம், நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து ஜிஹெச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் வந்துச்சு. திருப்பி எங்கள் அண்ணனும் இங்கே போய் பார்த்துட்டு அங்கே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் ஆட்டோவில் போயிட்டோம்.
பஸ் ஸ்டாண்டில் வந்து அன்னைய ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. திருப்பி நாங்கள் வாங்கிட்டு மதுரை போகிறோம். மதுரையில் போயிட்டு போகையிலே அவர்கிட்ட ஃபோன் பண்ணுறேன் எங்கே இருக்கீங்கன்னு. மதுரைக்கு அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து அண்ணா பஸ் ஸ்டாண்டில் இறங்கி வெளியிலேயே நில்லுங்கப்பா, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு அவர் சொன்னார். அங்கே ஒரு போலீஸ், நாங்கள் திருப்பணம் தாண்டி போயிட்டுருக்கோம்னு சொன்ன போலீஸ். அப்போ நாங்கள் வந்துட்டு வெளில வந்துட்டு கால் பண்ணுப்பான்னு சொன்னாலும் நாங்கள் போய் இறங்கிட்டு கால் பண்ணோம். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் வெளியிலே இருங்க, நாங்கள் வந்து எக்ஸ்ரே இதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பஸ்ஸில் போய் இறங்குங்களா? காரில் பஸ்ஸில் தான் போகணும். நானும் பாப்பா எந்த பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்குங்க? இங்கே புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து மாட்டுத்தாவணி போனோம். மாட்டுத்தாவணிலேருந்து அண்ணா பஸ் ஸ்டாண்ட் அங்கே போயிட்டு அப்புறமா அங்கே போயிட்டு அவர் கால் பண்ணோம். நீங்கள் வெளியிலேயே இருங்க, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் கொஞ்சம் நேரம் ஆகும், நீங்கள் திருப்பிலாம் கால் பண்ண வேணாம் சொல்லவும் நானும் அதோட பொறுமையாக அங்கே போய் உட்காந்துட்டோம். நீங்கள் போய் உடனே இல்லை இவர் அந்த முதல் நாள் கறி வாங்கினால வேஸ்ட் ஆயிரும் சொல்லிட்டு இவர் இந்த கடைக்கு நான் போயிட்டு வரேம்மா, நீ கடையில் தம்பியை போய் பார்த்துட்டு வா, நான் கடையில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கடைக்கு போயிட்டாரு. நானும் பாப்பா என் குழந்தை நானும் பாப்பா என் குழந்தை 3 பேர் போயிட்டோம். அப்போ நீங்கள் வெளியிலே இருங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் வச்சுட்டாரு. திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மணி நேரம் கழித்து நாங்கள் போனது 1:45 2 மணி இருக்கும். 3 மணி ஆமாம், ஒரு 3:30க்கு கால் பண்ணுறேன். ஆமாம், 3:30 மணியை போல் கால் பண்ணுறேன். ஏமா நான் தான் உங்களுக்கு கால் பண்ண வேணாம்னு சொன்னீங்களே, நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுறீங்க, நீ அங்கேயே இருப்பா, நான் வந்து கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னேன். இல்லை சார், நீங்கள் மறந்துட்டீங்களோன்னு நினச்சி நான் கால் பண்ணேன், ரொம்ப நேரம் வெளில நிற்கிறோம் அப்படின்னு. இல்லை நீங்கள் அங்கேயே இருங்க, நாங்கள் இன்னும் எக்ஸ்ரேயில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திருப்பி ஒரு 4 மணிக்கு அப்புறமா வந்து எங்களுக்கு கால் பண்ணுறாரு. நான் அனுப்பிக்கிறேன் அவர் பார்த்ததில். ஃபோன் பண்ணவும் நான் இங்கே தான் சார் நிற்கிறேன்னு சொல்லுவோம். அப்புறம் அவர் பார்த்துட்டு டீ சாப்பிட போகிறேன், நீங்கள் வரீங்களான்னு கேட்டேன். இல்லை சார், எங்களுக்கு எதுவும் வேண்டாம் சொல்லுவோம். நான் போய் டீ சாப்பிட்டு வரேன்ட்டு வந்து ஒரு கைலியை மட்டும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு உள்ளே போயிட்டாரு. இருங்க, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். கைலியை வாங்கிட்டு போயிட்டு அப்புறமும் 1 மணி நேரம் வரல. ஒரு 5:30க்கு மேலே வந்து உள்ளே கூட்டிகிட்டு போன உடனேயும் தம்பியை ஸ்ட்ரெச்சரில் வச்சுருந்தாங்க. நான் போய் பார்த்தோம்னா அழுகு கற்றுனே நானும் கொண்டு வைக்கும் அழுகவும், அம்மா அழுகாதீங்கம்மா அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதோட திருப்பி தள்ளுங்க நாங்கள் பெட்டுக்கு மாற்றிக்கிறோன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெச்சர்லேருந்து பெட்டுக்கு மாற்றினதுக்கு அப்புறம் தான் நான் போயிட்டு என்னப்பா ஆச்சு, ஏன் கால் உடைஞ்சி, ஏன்டா இப்படி பண்ணி எமர்ஜென்சி வார்டில் இருந்தாவே இல்லை நார்மல் ஏதோ ஜெயிலுன்னு சொன்னாங்களா அந்த மாதிரி. அவனுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல சார். சிவகங்கையிலேருந்து பார்த்துருப்பாங்களோ வென்பிளான் மட்டும் இருந்துச்சு. ஆனால் அங்கேருந்து எதுவுமே ட்ரீட்மெண்ட் பண்ணல, சும்மா தான் இருக்கு. அப்புறமா எப்படிப்பா ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் திட்டினேன். ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டியடா, எல்லாம் அசிங்கத்தனமாக அப்படி ஊரே இப்படி இருக்குன்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. அமைதியாக இருந்தேன். அப்புறமா நான் சொல்கிறேன், எப்படிப்பா கால் உடைஞ்சுன்னு. கால் இங்கேருந்து இங்கே வரை கட்டு போட்டுருந்தாங்க. அப்போ எப்படி இவ்வளோ பெருசாக இருக்கேன் என்னப்பா அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா, காலில் கீழே ஒரு கல்லை வச்சுட்டு அதுக்கு மேலே காலை வச்சு அதுக்கு மேலே கல்லை வச்சு ஒரு இரும்பு எதையோ வச்சு அடிச்சுட்டாங்கம்மா. எனக்கு கண்ணு கட்டிட்டு எனக்கு தெரியல, அதனால என்னை அடிச்சுட்டாங்கம்மா, எனக்கு தெரியலம்மா, என் கால் எலும்பு உடஞ்சிருச்சு, வலிச்சிச்சு, அழுதேம்மா அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதோட நானும் அழுதுட்டு எப்பா இப்படி பண்ணுறேன். இந்த இடத்துல கெண்டைக்காலுக்கு மேலே வலது கால், ஆனால் கட்டு இங்கேருந்து போட்டிருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி சொல்லவும் அப்புறம் சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா, நான் காலையிலேருந்து சாப்பிடலன்னு சொன்னேன். ஏன்டா ஒரு சாப்பாடு கூட வாங்கி கொடுக்கலையாடா அப்படின்னு. இல்லைம்மான்னு சொன்னேன். அப்போ ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கி கொடுத்தாங்கம்மா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் ஒரு மாதுளம்பழம் ஜூஸ் வாங்கிட்டு போயிருந்தேன். குடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருந்தேன். அப்புறமா திருப்பி சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வருவான்னு கேட்டேன். நைட்டு சாப்பாடு கொடுக்கமா? நான் வாங்கிட்டு போனதே ஸ்டேஷன் நைட்டு முதல் நாள் நைட்டு கேட்கல, காலையிலேருந்து சாப்பிடலாமா இருந்து கூட்டிகிட்டு போகணும் சாப்பிடலன்னு. எப்போ அரெஸ்ட் ஆனான்னு தெரியல உங்களுக்கு? எனக்கு தெரியாது. முதல் நாள் நைட்டு அரெஸ்ட் ஆனானா அல்லது முதல் நைட்டு அரெஸ்ட் ஆகிட்டான்ல? முதல் நாள் அரெஸ்ட் ஆகிட்டான். எங்கள்கிட்ட கல்லே காமிக்கல, மதுரைக்கு அடுத்த நாள் தான் கொண்டு போகிறாங்க. ஒரு நாள் நைட்டு சிவகங்கை ஹாஸ்பிட்டல் வச்சிருந்து அடுத்த நாள் தான் அரெஸ்ட் வராங்க. அது எப்போ அரெஸ்ட் ஆனா, எங்கே அரெஸ்ட் ஆனாலும் பழங்காட்டில் வச்சு என்ன சொன்னார்னா, இவங்க 9 மணிக்கு அவர் வந்து திருப்பி நீ என்னை இப்படி வச்சுட்டு இருக்கனால ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்க, என்னை எதாவது பண்ணாதான் நான் வெளியே அனுப்பினா தான் நான் பையனை தான் பார்க்க முடியும்னு சொல்லி
அப்போ ரொம்ப மணிக்கு பார்த்தா அந்த குணான்ற பையனை மட்டும் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துருக்காங்க. அந்த பையனை கூட்டிட்டு வராங்க. அப்பவே 6ஆம் தேதியே கைது பண்ணிடுவாங்க. ஆமா, அப்பயே ட்ரோன் விட்டு வந்து கைது பண்ணதா ஒரு செய்தி. 6ஆம் தேதி நைட்டு தான் குணா வர்றாரு. 7ஆம் தேதி சாயங்காலம் அவங்க பார்த்தது. அப்போ அவர் கையில் வச்சுட்டு தான் இங்கே வந்து வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்களா? அந்த பகல்ல கூப்பிட்றாங்க. 6ஆம் தேதி பகல்லே வந்து கூப்பிட்றாங்க. காலையில ஸ்டேஷனுக்கு 2 பேரையும் கூப்பிடல, இவங்களை மட்டும் 6ஆம் தேதி மதியம் அனுப்பி விட்டுறாங்க. அவர் கண்ணன் வந்து 9 மணி வரை அங்கே இருக்காரு. இந்த கேப்பில் வந்து இவங்க வந்து களங்காட்டில் வந்து ட்ரோன் வச்சு பிடிச்ச மாதிரி ஒரு செய்தி. அதான் மதியத்தில் பிடிச்சிருக்காங்க. எங்கே வச்சுருந்தாங்க, ஏது வச்சுருந்தாங்கன்ட்டு பேரண்ட்ஸுக்கும் சொல்லலை, யாருக்கும் காட்டலை. இவரை வந்து ஆகாசம் அவரோட பிடிச்ச இன்னொரு குணாவை வந்து ஸ்டேஷன் கூட்டு வரல தான் அந்த 9 மணிக்கு இவர் அந்த இருட்டில் லைட் ஆஃப் பண்ணல கேட்குறாரு, என்ன குணா வர்றாரு, எங்கடா என் பையன் அப்படின்னு கேட்கல தான் பேச விடாமல் அவர் போலீஸுக்கு பயந்துக்கிட்டு தெரியலன்ட்டு போயிடுறாரு. அதுக்கு பிறகு காலையில் மறுநாள் 7ஆம் தேதி காலையில் தான் நீங்கள் வாங்க ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு வர சொல்லி சிவகங்கையில் இருக்காங்கன்னு சொல்லி சிவகங்கைக்கு அலைய விட்டு மறுபடியும் ஸ்டேஷனில் இருக்குன்னு சொல்லி இப்படி அலைய விட்டு தான் சாயங்காலம் மதுரை கொண்டு போனதாகவும் மதுரைக்கு வாங்கன்னு சொல்லி மதுரையில் போய் பார்த்துருக்காங்க. 5 மணிக்கு பார்க்க விட்டுருக்காங்க. 5-5:30 போல திருப்பி கப்பு வாங்கிடுவாங்க, வாளி இந்த தலானி எல்லாம் வாங்கிடுவாங்கன்னு சொன்னாங்க. அந்த கூட்டுறவங்க இருப்பாங்க, அந்த செச்சலில் தூக்கி வைக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் கொடுத்துட்டு எல்லாம் வாங்கிட்டு ஃப்ரைட் ரைஸ் கேட்குறேன், வாங்கிட்டு போகிறோம். வாங்கிட்டு போய் கொடுத்தவனையும் சாப்பிட சொல்லுவோன்னா இவங்க சொல்லிட்டாங்க, அவன் தூங்குறேன், அவனை விசுப்பாதீங்க, இருக்கட்டும், நாங்கள் அப்புறம் சாப்பாடு கொடுத்துக்குறோம், நீங்கள் வச்சுட்டு போங்கம்மான்னு சொன்னாங்க. அவன் ஆனால் முழிச்சு தான் இருந்தேன். திருப்பி எங்கள்கிட்ட பேசுகிற பார்த்துட்டு அவன் முழிச்சிட்டேன். முழிச்சிட்டு அப்போக்கு சொல்கிறேன், அண்ணே இவங்க எங்கள் அம்மா தானே, எங்கள் அம்மா என் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா, நீங்கள் கஸ்டடியில் இருக்கும்போது அவங்க இருக்கக்கூடாது, அவங்கள போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நானும் சொல்கிறேன், அவனுக்கு மூச்சு திணறல் மாதிரி வருது சார், அது என்னன்னு தெரில, அது கொஞ்சம் பாருங்கள், நான் கூட இருக்கேன்னா, இல்லைம்மா நீங்கள் இருக்க வேணாம், நீங்கள் போங்க, அவங்க வந்து எங்களை இது வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, உங்களை பார்க்க கூட விடக்கூடாது, நான் தெரியாமல் தான் பார்க்க விட்டுருக்கேன், நீங்கள் போங்க, நான் தம்பியை பார்த்துக்கிறேன், டாக்டர்கிட்ட சொல்லி அதை சரி பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்கு கேட்டோம், காலுக்கு பார்த்துட்டு நாங்கள் மூச்சு திணறல் பார்க்குறோன்னு சொல்லியிருக்காரு டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. என் பையன்ட்டையும் கேட்டேன், என்னப்பா இப்படி மூச்சு திணறுது அப்படின்னு, பயந்துட்டியா அப்படின்னு. ஆமாம், மூச்சு எங்கேயும் ஏப்பா இப்படி மூச்சு விடுறேன் என்னடா அப்படின்னு நாங்களும் பயந்துட்டேன் போலன்னு தான் அவனை கேட்குறேன். என்னன்னு தெரிலமா மூச்சு திணறு, எனக்கு மூச்சு விட முடியல. இப்போ டாக்டர் சொன்னேன், டாக்டர் சொன்னது கால் பார்த்துட்டு அப்புறமா பார்க்கலான்னு சொல்லிட்டாங்கம்மான்னு சொல்கிறேன். அதோட என்ன இருக்க விடலை, நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பி வச்சோம். அதோட நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி அந்த காலையில் இருந்தார். அப்பையும் சொல்கிறோம், நம்பர் மட்டும் உங்கள்கிட்ட இருக்கலாமா, நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி கேளுங்க, நாங்கள் தம்பிக்கு எதனாலும் முடியலைன்னா உங்களுக்கு நாங்கள் கால் பண்ணுறோம், நீங்கள் வந்துடுங்கன்னு சொல்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அவங்க கால் பண்ணவே இல்லை. திருப்பி காலையில் ஒரு 6:30க்கு எங்கள் குழந்தைனுக்கு ஃபோன் வருது. அவருக்கு ஃபோன் வந்து டிஎஸ்பி பண்ணுறாரு, இந்த மாதிரி முடியலை ஏதோ சொல்லியிருப்பாங்க போல். அதோட அவர் அழுதுட்டு காலையில் ஃபோன் வந்தோடனே அவங்க வீட்டில் இருக்கோம். நானும் அந்த பொண்ணு ஒய்ஃப் போனோமே, அவங்களும் 2 பேர் போனோம்ல. அவங்கள்ட்ட சொல்கிறா, நேற்று தம்பியை போய் பார்த்தீங்கன்னா என்னாச்சு, அவங்க முடியலைன்னு சீரியஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாங்க. எங்கள் குழந்தைய ஒய்ஃபு குழந்தை வந்து அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அவங்க டிஎஸ்பி ஃபோன் பண்ணுறாரு, அவங்க முடியலைன்னு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் தம்பிக்கு ஃபோன் பண்ணீங்களா, அவனுக்கு ஏதோ முடியலைன்னு சொல்கிறாங்க, நைட் சாப்பிட்டானா என்னன்னு கூட தெரியல, ஃபோன் பண்ணீங்களான்னு என்கிட்ட கேட்கவும், நான் திருப்பி அவருக்கு கான்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்குறேன். என்னன்னு நைட்டு தம்பிக்கு முடியலைன்னு ஏதோ சொல்கிறாங்கண்ணே என்னன்னு கேட்டேன். ஆமாப்பா ஏதோ முடியலைன்னு தான் சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கேன், நீங்கள் போங்க, நான் 8 மணிக்கு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த முதல் நாள் எங்கள்கிட்ட பேசினாரே அவர் சொல்கிறார், நான் டியூட்டி மாறி வச்சுட்டேன், ஆனால் முடியலைன்னு சொன்னாங்க, நீ ஒன்றும் இல்லை, நீ பத்திரமா போங்க, நாங்கள் 8 மணிக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் வச்சுட்டார். ஆமாம். திருப்பி அப்புறம் என் குழந்தை வைப்ப எல்லாம் அவங்க கிளம்பி வந்தோன்னா நாங்களும் கார் எடுத்துகிட்டு போகிறோம். இதுக்குள்ளே டிஎஸ்பி எல்லாம் மறைச்சு அவங்கள்ட்டயே பேசிகிட்டு இருக்காங்க, என்ன பேசுனாங்கன்றது தெரில. அதோட நாங்கள் கார் எடுத்துகிட்டு போவோம். திருப்பாசேத்தி கொஞ்சம் தூரம் போகையிலேயே ஒரு ஃபோன் வந்துச்சு. என்ன பேசுனாங்க தெரில, எங்கள் வீட்டுக்காரர் தடுமாறி காரை இது பண்ணிட்டார், அவர் தான் ஓட்டிகிட்டு போனார்.
இறந்தோன்னு சொன்ன மாதிரி இருக்கவும் இவர் நிப்பாட்டி அதோட அழுதுட்டார், இறங்கி உருண்டுட்டார் ரோட்டில். அதோட எல்லாரும் திருப்பி வந்து என்னென்ன கேட்டு இது பண்ணவும் திருப்பி உயிரோடு தான் இருக்காங்கன்னு இன்னொரு ஃபோன் வந்துச்சு. உயிரோடு தான் இருக்காங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் திருப்பி நாங்கள் காரில் எல்லோரும் ஏற்றி விட்டோம். திருப்பி நாங்கள் காரில் போகிறோம். ரிங் ரோடுக்கிட்ட போனோடனே முடிஞ்சிருச்சு எல்லாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபோன் வந்துச்சு. அதோட அங்கே கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி இறங்கி அழுகிறாரு. அப்புறமா அவர் இது பண்ணி திருப்பி கூட்டிகிட்டு போயாச்சு. கூட்டிகிட்டு போகும்போது அந்த அண்ணா பஸ் ஸ்டாண்டை தாண்டி கூட்டிகிட்டு போகும். நான் சொன்னேன் இந்த ஜிஹெச்சில் தான் வச்சுருக்காங்க, நீங்கள் என்ன இப்படி போகிறீங்கன்னா இல்லை மார்ச்சேரிக்கு போகணும்னு அவங்க தம்பி அண்ணன் சொல்லிட்டாங்க. அப்பயே இவர் ரொம்ப அழுதுட்டார், நாங்களும் எல்லாம் அழுதுட்டோம். அங்கே கொண்டு போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனால் பாடியே வரலையே, எங்கே என்னன்னு எல்லோரும் பேசுகிறாங்க. அதோட திருப்பி ரொம்ப நேரம் ஆச்சு வரலைன்னா எங்களுக்கு முன்னாடியே போய் வச்சுருப்பாங்க போல. நாங்கள் இருந்தவங்க ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி ஒன்று கொண்டு வந்தாங்க, என்னன்னு தெரியலமான்னு சொல்லுவோம். திருப்பி அதுக்கப்புறமா எங்களை வைக்கல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. திருப்பி 5 மணிக்கு மேலே எங்களை பார்க்க விட்டாங்க. 8ஆம் தேதி அந்த இறந்தப்ப 8ஆம் தேதி தான் இருக்கிறாங்க. 8ஆம் தேதி காலையில இறந்துடுறாங்க. 5 மணிக்கு பிறகு அங்கே அவங்க குடும்பம் அங்கே இருக்காங்க. நாங்கள் 8 காலையில் விடிய காலைல சாயந்தரம் 5 தான் இருக்குங்களா? இல்லை காலைல அன்னைக்கு 5 மணிக்கு இருந்தாங்க தம்பி. இறந்ததில்லை, எங்களை பார்க்க விட்டது. பார்க்குறோங்க அண்ணன் நம்ம தான் பார்த்து நினைக்கிறேன். இறந்துட்டான்றதை இன்ஃபார்ம் பண்ணல. நானுமே இன்ஸ்பெக்டர் ஃபோன் அடித்து நான் கேட்குறேன். ஏன்னா அவன் ஃபோட்டோவை நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு ஜான்சி மலைத்தேர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறாங்க. அவன் நான் முன்னே இருந்து ஃபோட்டோ சென்ட் பண்ணிவிட்டு நான் என்னோடய சமுதாயத்தில் ஒரு போராளி மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். அப்போ இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் மதுரைக்கு அனுப்பி விட்டுட்டோம் ஆம்புலன்ஸில், இது தெரியாத நீங்கள் இங்கே வர வேண்டாம் மேடம் அப்படின்றாரு. அப்போது நீங்கள் ஏன் அவனை வந்து எங்களுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணும்போது வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்களான்னு கேட்கும்போது அவர் என்ன குறை சொல்கிறாருன்னா, நாங்கள் வீட்டுக்கு எதிர்ந்தாலும் தேடி போகிறது, அங்கே தம்பி இல்லை மேடம் அப்படின்றாங்க. அப்போ தம்பி இல்லைன்னா குடும்பத்தில் உள்ள அவங்க அப்பா இருப்பாங்களா, அவங்களுக்கு உங்கள் பையன் நினச்சோம் நரைச்சொல்லுன்னு சொல்ல வேண்டியதுதானே, ஏன் இப்படி அலட்சியப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், ஒரு வெட்டியிருக்கான், ஒரு கொலை பண்ணியிருக்கான், அவனுக்கு வந்து இவ்வளோ சட்டப்பூர்வமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதை நான் அதான் கேட்டேன், அதே சட்டத்தில் இடம் இருக்குது, நீங்கள் எப்படி பேசணுமோ அப்படி பேசுங்க சார். வீட்டுக்கு போய் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணீங்களா, அவனை தேடுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு இல்லைன்னு சொல்லுவேன். அவனை வந்து எப்படி ஒரு கொலையாடி அப்படின்னு எப்படி ஒரு சாதி ரீதி எப்படி பேசுவீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். இதுதான் நீங்கள் 5:30 மணிக்கு போய் பாடியை பார்க்கும்போது காயம் தெரிஞ்சாங்க. பாதியோட தான் எழுத்து காமிச்சாங்க, இதோட காமிச்சாங்க, ட்ரெஸ் எல்லாம் அதோட பார்த்துட்டு திருப்பி அப்புறம் நைட்டு தான் அந்த ஜட்ஜி அவர் வந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சு உள்ள போய் என்ன ரீசன் சொன்னாங்க? நீங்கள் பார்க்கும்போது நல்லா தான் இருந்தார், சாப்பாடு கூட நீங்கள் வாங்கிட்டு போய் இறந்ததுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க? இந்த மூச்சு திணறல் தான் காரணம் சொல்கிறாங்க. இறந்தது காரணம் எங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலை. அதான் நாங்கள் டாக்டரே பார்க்கல, எதுவுமே எங்களுக்கு சொல்லலை. இந்த இடத்துல அடிச்சு இந்த இடம் மட்டும் முடிஞ்சு நரம்பு கட் ஆகிட்டா ரத்தம் ஃபுல்லாகவே போயிடும். நச்சுனா வந்து இந்த இடத்துல முடிஞ்சு தான் இறந்து விட்டான். இல்லை அந்த ஒரு எங்களுக்கு வக்கீல் சொன்னது என்னதுன்னா, அவன் அடித்ததில் அந்த பிளட்டு வந்து இது அந்த கொழுப்பு அதோட கலந்து மேலே ஏறிடுச்சு, ஏறி இந்த ஹார்ட்டில் போய் அடைச்சிருச்சு. அங்கெங்கே ஸ்டாப் ஆனதுனால இந்த மூச்சு திணறல் வந்து இறந்துட்டாருன்ற மாதிரி வக்கீல் சொன்னார். அப்படி இருக்குன்ற மாதிரி. ஆனால் வந்து டாக்டரோ யாரையுமே எங்களை பார்க்க விடலை. அந்த உள்ள இதுக்குள்ள கொண்டு போனதே எங்களுக்கு தெரியாது. இந்த இடத்துல எல்லாமே நம்மளுக்கு எலும்பு இந்த இடத்துல புரிஞ்சிருக்காங்க சார். காலில் மட்டுமே தலையிலே ரத்த அதாவது உங்களுக்கு சொல்லல தம்பி அது மாதிரி டாக்டரே பார்க்கல. இல்லை நீங்கள் முதல்ல போய் பார்க்கும்போது தம்பி பேச விடல. வார்டுல கடைசி ஓரத்துல அந்த கடைசி பெட்ல தானே மூலையில போட்டிருந்தாங்க. இவங்க போறாங்க, பக்கத்துலேயே போலீஸ்காரர் அந்த பக்கம் நிற்கிறாங்க. அனெக்ஸ்டா அப்படியே நின்று சொல்லி வச்ச மாதிரி பேசுற மாதிரி அப்படியே பேச விடல. இல்லை, ரெண்டாவது இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது, குடும்பத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னே அங்கே டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்களே சொல்லி வச்சிருக்காங்க. ஏன்னா இப்பயுமே குணாவை வந்துமே அரெஸ்ட் பண்ணதுக்கு குணாவே பேசுறதுக்காகவே அங்கே போய் பார்க்கணும்னு சொல்றதுக்கு தம்பி எங்க இருக்காங்க? அவர் காயம் ரெண்டு பேருமே கேன்ல ஏத்தும் போது கண்ணை கட்டிட்டாங்க, குணாவையும் கண்ணை கட்டிட்டாங்க. 28 இடத்துல காயம்னு
உடனே இப்போ அந்த போலீஸ் கூட தள்ளி விட்டு போ உன் மயம் கிடச்சிட்டேன் இது கிடச்சிட்டு போ அப்படின்னு தள்ளி விட்டாங்க. யார் உங்களை? ஆமாம், நான் அதோட ரொம்ப அப்படின்னு ஒரு 9:30 மணிக்கு என்னை விட்டாங்க. மறுநாள் சரி தம்பி வந்து ஸ்டேஷனில் வச்சுருந்தப்போ நீங்கள் 2 பேரும் சந்திக்கல? நாங்கள் சந்திக்கணும் எங்களை அந்த போய் போச்சு விட்டாங்க. என்னை வந்து எட்டி பார்த்துச்சு. வேறு ஒரு இடத்துல வந்தீங்களா? இல்லை ஒரே ஸ்டேஷனில் என்னை வந்து எட்டி பார்த்துச்சு. அதோட அந்த ஒரு ஆய்வாளர் வந்து இந்த பேர் தரக்குறவாக பேசிக்கிட்டார். பேர் மன உளைச்சல் வந்து அதோட நிபம் ஆடிட்டு ஒரு போலீஸ் ஏற்றி விட்டு அதோட வந்தாங்க. கொண்டு வந்தவங்க என்னை 8 மணிக்கு அந்த பையனை வந்து கேட்டேன், எங்கேப்பா ஆகாசம் இருக்குங்க. போலீஸ் உடனே கூட்டிச்சு போய் அவன் மயம் கிடச்சிட்டான் போய் அப்படின்ட்டு தள்ளி விட்டாங்க. சரி செய்யல திருப்பி ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு நான் அசால்ட்டாக விட்டேன். இந்த எமர்ஜென்சி லைனை போட்டு எல்லா சுவிட்சையும் போடுங்க. கொஞ்சம் நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி மட்டும் இல்லைங்க, அப்படியே விலகி நில்லுங்க, அப்படியே விலகி நில்லுங்க, அப்படியே போகணும். எல்லா சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. ஏதாவது ஒரு சுவிட்ச் 9 வந்தீங்க. 9:30 மணிக்கு வந்துட்டேன்னா எப்பயும் போல பிரியாணி கடை வச்சுருக்கேன். அதை திறந்துருக்கிறதுக்கு 12 மணிக்கு ஒரு போலீஸ்கார் ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி உங்கள் பையன் எனக்கு ட்ரெஸ்ஸுலாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் சிவகங்கை வந்துருங்க அப்படின்னாங்க. இல்லை சார் நான் வந்து கடை போட்டிருக்கேன், என் ஒய்ஃபிட்ட சொல்கிறேன், என் ஒய்ஃபிட்ட சொல்லி நான் வரத சொல்கிறேன் சார்னு சொல்லிட்டேன். சொன்ன உடனே என் ஒய்ஃபு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது சிவகங்கையில் கிடையாது, உங்கள் பையனை வந்து இங்கே கொண்டு வந்துருக்காங்க ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டு ஸ்டேஷனுக்கு கூடியாந்து பார்த்துருக்கு. ஸ்டேஷனில் எனக்கு திருப்பி இந்த பிள்ளை ஃபோன் பண்ணி சார் எங்கே சார் இருக்கீங்க, மதுரை சைடு கொண்டு வரோம், நீங்கள் அங்கே வந்துருமா அப்படின்ட்டாங்க. ரொம்ப அலக்கொலப்படுத்திட்டாங்க. திருப்பி வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த பிள்ளை பின்னாலேயே போயிருந்துருக்கு, அங்கேயும் இல்லாமல் இருக்கும், திருப்பி ஃபோன் பண்ணிருக்கு, நீ ஜிஹெச்சுக்கு வந்துருக்க மாட்டேன் மதுரை ஜிஹெச்சுக்கு பார்த்தா 1 மணிக்கு போயிருக்காங்க. கடைசியில் அந்த பிள்ளை 5:30 மணிக்கிட்டே விட்டுருக்காங்க. 2 வார்த்தை 3 வார்த்தை பேசிட்டு தம்பி பேசிப்பாப்புல. அப்போ காலில் கல்லை வச்சு அதுக்கு மேலே காலை வச்சு திருப்பி ஒரு கல்லை வச்சு உடச்சிட்டாங்க. நான் என்னைய நான் காலில் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதோட அதனால ரொம்ப சீரியஸாக இருக்குது. மறுநாள் காலையில் டிஎஸ்பி தம்பிக்கு எஸ்எஸ்ஐயாக இருக்காப்புல, அவர் என்னோட கூட பிறந்தார். அவருக்கு ஃபோன் பண்ணி அதை இவர் சொல்லி ஓடணும் அப்படின்னு எனக்கு காட்டவே இல்லை. 3 மணி அது காலையில் 8 மணிக்கு போய்ட்டு 3:30 மணிக்கு காலையில் 8:30 மணிக்கு ரிங் ரோட்டில் வரையில் ஃபோன் பண்ணுறாங்க ஒரு போலீஸு. தம்பி நீங்கள் ஆகாஷ் அப்பாவா அப்படின்னாங்க. ஆமாம் சார் ஆகாஷ் அப்பா. ஆகாஷ் இறந்தது தெரியுமா அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியல எனக்கு. அதோட 8:30 மணிக்கு நாங்கள் போனோம். 8:30 மணிக்கு போலீஸுக்கு இது ஆஸ்பத்திரிக்கு போனால் 3:30 மணிக்கு என் பையனையே காட்டினேன். அது ப்ரெஷர் பண்ணி இந்த என்ட்ரி சார்ட்டை போய் ப்ரெஷர் பண்ணி அதுக்கு மேலே இது கோர்ட்டு இது பண்ணி அதுக்கு பிறகு சார் காட்டினாங்க மோத்த. அதில் சார் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. புதிய தலைவர் பேர்லாம் சொல்லிட்டேன், எல்லாத்தையும் பேர்லாம் சொல்லிட்டேன். புகன் எஸ்ஏ, தீபன் வந்து தீபன் சார்பாய், அப்புறம் சக்தி சன்னா போது குமார் பாண்டியன் சொன்னீங்க. குமரவேல் அது குமரவேல் பாண்டியன் இங்கே வந்து இன்ஸ்பெக்டர் டீம் போட்டு ரிசல்ட் டீம் சக்தி சரத்து 11:30 மணிக்கு பொண்ணு சரத்தனை அவர்கிட்ட சொல்லி கடைசி அந்த டீம்ல அவரு போன வைப்பா அப்படின்ட்டு அவரோட எதுவும் அன்னை சிஎம் வரைக்கும் சைடு வந்து பேசியிருக்காங்க. ஃபோனில் பேசினாங்க. ஃபோன்லேயே வந்து வேறு பேசினேன். ஊர் கிடையாது. பாடியை போய் மார்ஷல் பாடியை அப்புறம் கேட்டால் சொல்லியிருக்காரு அவர்
அவங்க இப்படி தான் பாரு என்ன பயம் அந்த 4 பேர் என்ன சொல்றாங்க, அவர் ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டாரு, இருக்க வேண்டாம் நீங்கள் போங்க நீங்கள் அனுப்பிவிட்டோம் அப்படின்னு. அப்புறம் எங்கே போய்ட்டு ஆஃப் பண்ணி வந்துருந்தீங்கன்னா ரொம்ப தேவை. அண்ணன் இது எனக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு. இந்த கேஸ் மாதிரி வேறு ஏதாவது கேஸ் இருந்தால் சும்மா அடி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் சார். காலை ஒடிச்ச உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கவே இல்லை. 3 ஹாஸ்பிட்டலுமே எடுக்கல. மதுரைக்கு போய் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலை. மூளையில் போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் பேச விட்டுருக்காங்க. அதோட வெளில போச்சுருக்காங்க. அப்புறம் அம்மா போர் வந்துருக்காங்க, கொசு கடிக்கணும், சரிப்பா காலையில் எடுத்து வரப்பா. அதுக்கு பிறகு நைட்டே உயிரை போயிடுச்சு. நெட்லஸ் ஆனால் கூட உடனே பிளட் யூனிட் 2 யூனிட் 3 யூனிட் ஏற்றினோம்னா ரிவைவ் ஆகிடும், ரத்தம் ஏற்றணும். எதையுமே ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கலாம் சார், கொடுக்கவே இல்லை. அது ரத்தம் அந்த ஸ்டோரி சொல்லும்போது தான் தெரியுது. அந்த காலை தூக்குறேன், அந்த காலை திருப்பி இப்படி வருது சார். அந்த அளவுக்கு குறைஞ்சிருச்சு. போஸ்ட்மார்ட்டம் பையன் அப்படியே வளையும். ஒன்றும் இல்லை, சும்மா துணியை வச்சுட்டு வாங்கிட்டாங்க. ஆமாம், அதாவது ரத்தம் போய்கிட்டே இருக்கு. தண்ணியை பேட்டி போனால் ரத்தம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. இறந்தது பிறகு அதான் இறந்தது பிறகு ரொம்ப அவதி சொல்லிட்டு சார். என்ன சாகும்போது என்ன சத்தான நீதி கிடையாது என்ன பண்ண போறீங்க தம்பி? கொஞ்சம் தள்ளி இல்லைப்பா. இது அவர் ஃப்ரீ நடவடிக்கை எல்லாம் கரெக்டாக இருக்கும். வந்து திருநாட்டு வாழ்க்கை பண்ண சொல்லிட்டாங்க. அது பெரிய ஒரு விஷயம் தான். பொதுவாக சந்தேக மரணம் கோர்ட்டு அப்படி இருந்துட்டுருக்காங்க. கோர்ட்டு தலையிட்டதுனால டைரெக்டாக வந்து கொலை தான் அப்படின்னு வழக்கு பதிவு வச்சுட்டாங்க. அது ஒரு பெரிய சக்ஸஸ். அது அடுத்து யூஸ்வலான போலீஸ் விசாரிக்கிறாரு, சிபிசிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிபிசிஐடி மேலே சந்தேகம்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கேட்டு மறுபடியும் ஒரு வெறுப்பு பண்ணலாம். சிபிசிஐடி மேலே இது வேண்டாம், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிறப்பு புலனாய்வு வேணும் அப்படின்னு கேட்டால் அது தனியாக நம்ம வந்து வழக்கு ஃபைல் பண்ணி அண்ணன் பேசிக்கிறோம். அது பண்ணலாம். ஏன்னா இன்னும் யாரும் வந்து குற்றவாளி யாரும் ஃபிக்ஸ் பண்ணல. நாம் சொன்ன பேர் எஃப்ஐஆரில் இல்லை. போலீஸுக்கு கொண்டு போனாங்க, கஸ்டடியில் வந்து காயப்பட்டுலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் எஃப்ஐஆரில் இருக்குது. அந்த பேர் வந்து நேம்டு அக்யூஸ்டாக இருந்தாங்கன்னா உடனே அரெஸ்ட் பண்ணுவாங்க, நல்லா சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு என்ன பண்ண முடியும்னா நம்ம சொல்கிற பேர் யாராவது சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி வலியுறுத்தோம். உடனே செய்வாங்க. அதுக்கு பிறகு அரெஸ்ட் பண்ண சொல்லி கோர்ட்டில் வந்து கேஸ் பண்ணலாம். போலீஸ் ஈஸியாக அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. காத்திருப்பு பட்டியலில் கொடுத்துருக்காங்க. யார் ஒரே ஒருத்தர் மட்டும் வெங்கடேஷ் இங்கே வந்து அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டராக வேறு டீமில் இருந்தாங்க. தெரியல, அவங்களாம் ஒரு புது பேரை சொல்றாங்க. வெங்கடேச பெருமாள் அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் டீம் அதான் ஸ்பெஷல் டீம்ல உள்ள தனிப்படை ஒரு தனிப்படை போட்டுருப்பாங்க. தனிப்படை ஆய்வாளர் தான். தனிப்படை போடுற அளவுக்கு அது ஒரு சம்பவமே இல்லையே. தனிப்படையே கலைக்கப்பட்டிருக்கின்றாங்க. தனிப்படையே அஜித் குமார் இதெல்லாம் கலைக்கப்பட்டிருக்கின்றாங்க. இல்லை, ஒரு நாள் தான் ஆயிருக்கு. 5ஆம் தேதி நடந்திருக்கு, 6ஆம் தேதி தேரலாம். அதை ஸ்பெஷல் டீம் போடுற அளவுக்கு தானே கேப் மாட்டிக்கலாம். அவங்களே தனிப்படை இன்ஸ்பெக்டர்டே போடுறாங்க. வெங்கடேச பெருமாள் ஆனால் உங்களை அழைச்சி போனது இந்த லோக்கல் போலீஸ். ஆமாம், ஸ்பெஷல் 2 பேரும் அழைச்சி போனது. ஆமாம், இங்கே லோக்கல் கூகுள் அவங்க தனி டீம் அவர் தான் சார் ரொம்ப பேசிட்டாரு. குமரவேல் பாண்டியங்கிறவர் லோக்கல் போலீஸ் மானாமரை இன்ஸ்பெக்டர். அவங்க 2 பேரும் இந்த ஸ்டேஷன் திலீப் அண்டு ஸ்பெஷல் டீம்ல டீம் போட்டவங்கள கட்டு ஸ்பெஷல் டீம் பார்க்குறாரு மானாமரை ஸ்டேஷன். அதான் இல்லை குமரவேல் பாண்டியனை பிடிச்சி ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டு அவர் வேறு கொடுத்தாங்க சிவகங்கைக்கு. அதுக்கப்புறம் வந்து திருப்போணம் இன்ஸ்பெக்டர் வந்து இதில் ஜாயின் ஆகிறாரு, இன்சார்ஜ் ஆகிறாரு. இந்த விஷயத்தில் இன்னொரு திலீபன் திருப்பி கால வரைக்கும் வேலையை பார்க்குறாரு. எல்லா ஸ்டேஷன் விட்டு அந்த இன்ஸ்பெக்டர் விட்டு அந்த திருப்போண இன்ஸ்பெக்டர் வந்து மானாமரத்தை பார்க்க சொல்லி போடுறாங்க. அவர் மாட்டேன்னு சொல்லி போயிட்டாங்க. அதுக்கு பின்னால் வந்து திருப்போண இன்ஸ்பெக்டர் வந்து இது பண்ணிவிட்டார்.
அதெல்லாம் ஒரே ஒரே மானாமதுரை டிஎஸ்பி ஏதாவது ஆணையிட்டு அப்படின்னா எஸ்பி ஆனால் காவலர் வந்து திருப்பூர் இன்ஸ்பெக்டர் தான் இருந்தாங்க. இதே பிடிக்கிறாங்க, இது ரெண்டு ஒரே நாளில் ஒரே பிடிக்கிறாங்க. நாளில் வந்து ஒரு பெரிய வேலை. எஸ்ஐயை பிடிச்சோம்னா முடிஞ்சு ஆங்கில அவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணல, ஏறி போய் அப்படியே எந்த இல்லை சிராய்ப்பு எதுவுமே இல்லை. இந்த பகுதியில் கண்ணை கட்டிட்டாங்க. இப்போ இந்த இடைக்கால கூட பிரச்சனை ஆச்சு. அதுல கூட வெட்டு சம்பவம் நடந்ததுன்னு நம்ம பட்டியல வெட்டினா வந்து நாங்களே சார் மாப்பிள்ளை மாதிரி கூட்டு போயிட்டாங்க. இங்க வந்து எல்லா சமுதாயத்திலையும் ரவுடிஸ் இருக்காங்க, சேட்டமானவங்க இருக்காங்க. குறிப்பா தலித்துகள் சொன்னாங்க. குறிப்பா தலித்துகள் வந்து எந்திரிச்சு ஏதாவது ஒரு எதிர்த்து பண்ணா உடனே போலீஸ் வந்து நம்ம சமுதாயம் வந்து காலவரைக்கும் அடக்குமுறைக்கு உள்ளாங்க. கிருஷ்ணராஜபுரம் காலனி அப்படின்றால டோட்டலா அந்த மாதிரி போலீஸில் ஒரு நிற்கிறான். காவலத்தில் எல்லாருமே பச்சை மஞ்சள் அடையாளம். நேதாஜி படம் இல்லாத பைக்கே இல்லை. நேதாஜி பைக்கு எல்லா காவலருடைய பைக்லையும் நேதாஜி படம் இருக்கும். பச்சை மஞ்சள்ல அடையாளம் இருக்கும். இந்த 5 காவலையும் ஒரு சப்டிஷனில் இருக்கிற இந்த ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷன் அந்த 3 வருஷம் அதனால மாற்றம் அந்த ஒரே காரணம் தான் அவன் எல்லாருமே வந்து அந்த சாதி அடையாளம் சாதி வரணும். அதனால தான் இந்த தொடர்ச்சி அந்த பிரச்சனை அவன் இடக்காட்டூரில் அவங்க முக்கியத்துவ நம்மளால வெட்டி கொண்டான். அவனை அம்மா எதுவுமே பண்ணல. இது சும்மா நம்மளுக்குள்ள படிக்கிட்டு சண்டை எதுக்கு இவ்வளவு தூக்கி கொண்டு கொலை கொண்டு அளவுக்கு சாதியை வந்து வந்தாங்க. மாச கடைசியில கேஸ் வேணும், கஞ்சா கேஸ் வேணும்னா இந்த பசங்க முரண்பாடுகளுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிடுறது. திருப்பி இவங்க இவெல்லாம் ஒரு வட்டம் கூட போனதே இல்லை, எங்கேயுமே ஆப்டதே இல்லை. மேலே ஹிஸ்ட்ரி ஷீட்லாம் கிடையாது. அந்த சார் இவரு இந்த பகுதியில் உள்ள கள்ள மது விற்பனை தட்டி கேட்கிறாரு சார். என்ன சரி லா படிக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டேன். பாப்பா அக்ரி பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 மாதம் தான் இருக்குது. அதை முடிச்சுட்டு நான் அப்புறம் சேர்த்து விருப்பம் 2க்கும் பணம் கட்ட முடியாது பாப்புன்னு அம்மா சொல்லுது. அந்த பிரியாங்க ரேசிக்கு அப்பா சம்பாதிக்கிறாரு வேணாம் பாருங்க. சரிமா இருக்கேன். நான் வேலைக்கு போக மாட்டேங்கிறேன், படிக்கும்போது வேலைக்கு போக மாட்டேங்கிறேன். சரி வீட்டில் இருப்பேன் அப்படின்னு. நம்ம இறக்கத்தில் ஒரு பிள்ளைமார் வந்து கள்ளமா இருக்குல்ல மது இருக்கு ஏரியாவே கேட்டதாங்க. ஆகாஷ் வந்து இங்கே விற்கிறாங்கல்ல, அவனை அடிக்கடி அவனுக்கு உனக்கு பிரச்சனை ஓயாம விற்க விடாம மெயின் காரணம் அதான். அவன் போலீஸுக்கு அவங்க அப்படிதான் காசு போலீஸுக்கு மாமூல் கேட்க ஏன் ஆகாசத்தை விற்க விட மாட்டேன், அவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்னு அவங்க சொல்ல. பெண்கள்லாம் ஏத்து போராடி பாக்குறாங்க, முறியடிக்க முடியல. ஆகாசம் ஏத்து கேட்கிறாங்க. இல்லை மாதிரி எப்படியோ போயிட்டேன் சார். அண்ணா அண்ணா வணக்கம்ண்ணா. நீங்கள் இது ஆன்லைனில் ஏதோ ஒரு டைட்டில் சொன்னாங்க. சரிங்க சரி. உங்களுக்கு ஹெல்த்து சரியில்லைனாங்க, உடம்பு சரியில்லைனாங்க, ஏதோ ஃபீவரா? பரவாயில்லையப்பா பரவாயில்லையாப்பா? இல்லை நான் அதில் தான் வந்து உங்களை நேரில் பார்க்கலான்னு பார்த்தேன். உடம்பு சரியாக சொன்னாங்களே, சரி அவங்க பார்க்கலாம் அப்படின்னு. சரி 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 சரி. இதுக்கு என்ன பண்ணலான்னாக்கா தம்பி ஆகாஷ் விஷயம். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஆமாம் 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 ஆமாம். ம் ம் சரி சரி. அந்த இது இப்போ ஜட்ஜிக்கிட்ட வாங்கின அந்த வாக்குமூலம் சிஏ போட்டதாக சொன்னீங்க, அது வாங்கிட்டீங்களா? ஓ ஓ ஓ ம் 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 ஓகே ஓகே ஓகே. ம் 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 ம்
இது இப்போ காஸ் ஆஃப் டெத் என்னென்னா லாஸ் ஆஃப் பிளட்டா? இல்லை இப்போ பிஎம் ரிப்போர்ட்டில் இல்லையா அது? இது ஏதாவது அவன் எழுதுவான் இல்லையா, காஸ் ஆஃப் டெத் ஏதாவது எழுதானே அவன்? இது 28 இடத்துல காயன்றாங்களே, இப்படி என்னது 28 இடத்துல? இப்போ நம்ம என்ன நெக்ஸ்ட்டு என்னென்ன நோட் பண்ணுவோம்? அது சிபிசிஐடியுடைய எஸ்பி அவர், சிபிசிஐடிக்கான ஒரு எஸ்பி, சவுத் எஸ்பி. இப்போ நாம் அதை சிபிசிஐடியை கண்டினியூ பண்ணலாமா அல்லது எஸ்ஐடி கேட்கலாமா? நல்லது, ஓகே. ஆமாம் ஆமாம், மாறிட்டாங்க. இது வந்து காம்பன்சேஷன் வந்து ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டா எஸ்சிஎஸ்டி? மொத்தம் 12 lakhs அது இல்லை? அதை தான் நேற்று நான் ப்ரெஸ் பண்ணி பேசினேன், சிஎம்டி டைரெக்டாக பேசினேன். ஆமாம், அது எப்படின்னு தெரியல, நான் பார்த்துக்கிறேன், செக் பண்ணுறேன் அப்படின்னாரு. கவர்மெண்ட் எப்படி கொடுக்க முடியுங்கிற மாதிரி கேட்டார். நான் சொன்னேன் அஜித் கொடுத்தாங்கண்ணா அப்படின்னேன். சரி, நான் என்னென்னு பார்க்கல. கஸ்டோடியல் டெத்துன்னு அவங்க ஏற்றுல, அவங்க முதல்ல அந்த மாதிரி அவங்களுக்கு கொண்டு போகல. இல்லை நேற்று நான் பேசும்போது சிஎம்ஏ அதை வந்து அவருக்கு அப்படி கரெக்டாக சொல்லலை போகுது. ஆமாம் ஆமாம் அப்படி இருந்தா ஃப்ளைட்டுக்கு நேராக இப்போ நம்ம சிபிசிஐடி அப்படி கண்டினியூ பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாமா? அதான் அவங்களுக்கு அது அந்த அவங்களை அரெஸ்ட் பண்ணால் தான் வாங்கணுங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்காங்க. இப்போ யாருன்னா நேம்டு அக்யூஸ்ட் இல்லை ஃபேரில். இப்போ அப்போ இவங்க வந்து இன்வெஸ்டிகேஷனை முடிச்சு தானே இப்போ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க யாருன்னு. சரி சரி, ஓகே ஓகே. யாரு? அது நம்ம ஒரு ஆகாஷ் தரப்பில் இருக்காங்களா? அதுதான். அவங்களுக்கு பெயில் போடணும். இப்போ இதே நம்ம வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஒரு டைரக்ஷன் வாங்கலாமா ஹைகோர்ட்டில் போட்டு? ஓகே ஓகே. இப்போ நாம் ப்ரெஸ் சொன்னோம்னா யார் பேரை சொல்லணும்னா அவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி? ஓகே ஓகே. இந்த 3 பேர் தான் இப்போ நம்ம மெயிலில் நமக்கு தெரிஞ்சிருக்குது, சொல்லி தான் தெரியும்.
அப்போ இன்வெஸ்டிகேஷனில் அதை கூடுதலாக அதை கேட்க யாராக இருந்தாங்கன்னு தெரியும். ஆமாம் ஆமாம். எந்த டைமில் அதை அரெஸ்ட் பண்ணாங்க தெரியுமாண்ணா? டைம் ஆஃப் அரெஸ்ட்டு, பிளேஸ் ஆஃப் அரெஸ்ட்டு எங்கே வச்சு பண்ணாங்களாம்? இந்த ஏன்னா இவங்களுக்கு தெரியல எங்கே பிடிச்சாங்கன்னு தெரியல வெளிநாட்டுலேருந்து இன்னொருத்தரை வந்து கொண்டு போட்டு விட்டுறாங்க. அவர் சொல்லி தெரியும். எந்த ஏரியான்னு கேட்குறாரு? கிளங்காட்டூருங்க. கிளங்காட்டூர்னு சொல்கிறாங்க. கிளங்காட்டூர். அது என்ன கேஸ்னா அந்த தம்பி மேலே? குணா பேர்லையும் ஆகாஷ் பேர்லையும் என்ன? இல்லை அதுக்கு ஏன் அவ்வளோ பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காங்க அந்த கேஸில்? சரி சரி. இல்லை அவன் எதுவும் வேறு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாதா? ஆமாம். நான் அண்ணன்ட்ட மறுபடியும் லைன் தரேன். 6 பேர் அந்த டைம்ல ஸ்டேஷன்ல இருந்த 6 போலீஸ்காரங்க வந்து நேம்டா இல்லாம ரொம்ப லைவ் லைவ் போயிட்டு இருக்கு. 6 பேர் வெங்கடேஷ் பெருமாள், திரீபன், அவங்க குகன், அவங்களே அசஸ் பண்ணுறேன். எனக்கு 90 வயசு. கொஞ்ச காலம் அண்ணன் சந்திரபோஸோட இருந்து இமானுவேல் பகுதியில் கொஞ்சம் பார்த்தேன். இந்த பகுதியில் நம்ம அனுபவத்தில் சொல்கிறேன். கச்சனத்தில் கொலை காரணமே கட்டூர் போலீஸ் தான். இவர் வந்து நடக்கிற சம்பவத்தை போய் ரிப்போர்ட்டை சொல்கிறது அது இந்த கொலைப்பட்ட பையன். அவங்க வந்து உடனே அந்த அங்கே தகவல் சொல்லி அடிக்கடி அதாவது பெண்கள் குளிக்கிற நேரத்தில் போய் அவங்க வந்து இவங்க தொட்டியில் இவங்க ஊரில் வந்து அப்படியே அன்றவரோட சட்டியோட வந்து விழுகிறது. அது அள்ளி மாற போட்டுட்டு வீட்டுக்கு ஓடிடுறது. இதை போய் இந்த பையன் ரிப்போர்ட் பண்ணேன். குற்றவாளிகள் இப்போ உள்ள குற்றவாளிகிட்டே எல்லாரும் புகார் பண்றாங்க. அவன் தான் தட்டி கொடுத்துட்டு போறது. இவங்க அந்த இதுல வந்து அந்த பிரச்சனைக்கு காரணம் அந்த பழையனூர் எஸ்ஐ ஜானகிராமன் ஒரு காரணம். குற்றவாளிகளோட காவல்துறை லிங்க்ல இருக்கு. அதே மாதிரி மேலே விடாத பையனுக்கு வந்து போலீஸில் ரிப்போர்ட் பண்ணியிருக்க எனக்கு ரொம்ப கொடுமை நடக்குதுன்னு போலீஸ் அது கண்டுக்கிறல. திரும்ப அவங்களுக்கு ஒரு இது ஒன்று. இப்போ நமக்கு இருமுனை தாக்குதல் இருக்கு. காரணம் என்னன்னா தலித் மக்களை ஒரு வெள்ளாடு ஆடு மாதிரி ஒன்று சர்க்கார் சேர்ந்த காவல்துறையும் நம்மளை தாக்குது. ஜாதி இந்துக்களும் பேசுகிறாங்க. இவங்க எல்லாருமே அரசியலில் இருக்காங்க. நான் இமானுவேல் பேருடைய கட்சியில் எதுக்கு தலையிட வயசாகிடுச்சு என்ன. ஆனால் தண்ணீர் தான் விட முடியுது. என்னால் செயல்பட முடியல. தண்ணீர் தான் விட முடியும். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வேண்டாம். இப்போ வந்து எஸ்பி வந்து ரொம்ப ஜென்யூனான டைப்பு. அவர் இருந்தால் நல்லது. 60 நாளில் வந்து குற்றத்தை தாக்கம் பண்ணி அவங்க கட்டாயம் சிஎஸ்டி போடுறதுனால சட்டப்படி பண்ணி ஆகணும். அதனால் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் நம்ம கோஆப்ரேட் பண்ணால் போதும். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் போடலாமான்னு சொல்லி கேட்கணும். அதுதான் அண்ணன் இருக்காருங்க. அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப எனக்கு தெரியல. நான் ஏர்போர்ட்டில் போனதாக சொன்னாங்க. நீங்கள் ஆமாம் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் போய் வாங்க
ஒண்ணுமில்லம்மா, நாங்க எங்க குடும்பத்தால் மாதிரி தான் நாங்க. அம்மா அண்ணன் அண்ணனோட பயணம் அஜித் குடும்பம் கொடுத்தா இப்போ நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அம்மா அண்ணன் எங்க அம்மா அண்ணன் ஆறுதலுக்காக கொடுத்துருக்காரு. நீதி கண்டிப்பா தலைவர் இருக்காரு, பாத்துக்குவாங்க. உங்க கையில் கொடுத்து போற நீங்க வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீ இப்படி அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நம்ம சமூக சார்பாக அமைப்புகள் சார்பாக வருவாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க. அவங்களால முடிஞ்சா நிதியுதவி கொடுக்கறது இது வந்து தப்பு இல்லை. நாம் வந்து யார்ட்டையும் சமரசமாகல. அதனால அண்ணன் நம்மளுடைய பாதிப்புல பங்கெடுக்கிறார், அதுல ஒரு நிதி உதவியா கொடுக்குறாங்க. அது வாங்குறதுனால தப்புல மரங்கடித்து பாய்ச்சுன்னா அரசு இழப்பீடு கொடுத்தாலும் சமூக அமைப்புகளும் கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அது மாதிரி பாதிக்கப்படுற குடும்பத்துல சமூக அமைப்புகளும் அவங்களால முடிஞ்ச நிதியை கொடுப்பாங்க. இது வந்து தப்பு இல்லை, வாங்கிக்கங்க. ஆனா இந்த வாங்குறதுனால சமரசமாறன்றது அதனால வாங்குறதுனால சமரசமாற அவங்களால கட்டாயப்படுத்த மற்றபடி சமரசம் குடும்பத்தில் ஒரு எங்க கூட இருந்தவங்க நாங்க ஜாதி வழி பயிர்க்க மேல ஒரு அண்ணன் கொடுக்கல வாங்கிக்கலாம். அப்படியே வாங்க.